இதுதான். அதுவும் கால் பாருங்கள், லாக் போட்டுறாங்க, மூவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. நல்லா பாருங்கள், இந்த இடம் பாருங்கள். வணக்கம். இப்போ நம்ம அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் செல்லுலார் ஜெயில், அதாவது ஃபேமஸ் சிறைச்சாலை, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு உள்ளே இருந்த சிறைவாசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யப்பட்டது அந்த எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வெல்கம் டு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட ஒரு மிக பிரதானமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸான செல்லுலார் ஜெயிலுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். வாங்க போகலாம் மக்களே. இப்போ நம்ம செல்லுலார் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோம். இந்த இடம் தான் வந்து சிறைச்சாலை. நம்ம தேசத்தோட விடுதலைக்காக போராடிய நிறைய தலைவர்களை இந்த சிறைச்சாலையில் வச்சு தான் பிரிட்டிஷ் பெருமக்கள் அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தின அந்த இடம். நம்மளுடைய இன்றைய நிலைமைக்கான இன்றைய சுதந்திரத்துக்காக எவ்வளோ பேர் தியாகம் பண்ணி இந்த ஃப்ரீடம் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த தியாகத்துக்கும் வலிக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறதா இந்த சிறைச்சாலை. ஸோ அதுக்குள்ளே வந்திருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். இந்த சிறைச்சாலை வந்து 7 விங்ஸ் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, அந்த நீளம் இந்த மாதிரி 7 விங்ஸ் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலை இப்போ 3 விங்ஸ் உள்ளதாக இருக்குது. மீதி 4 பின்பக்கம் இருக்கக்கூடிய ஜிபி பந்துன்னு சொல்லக்கூடிய இந்த போர்ட் பிளேயர் மக்களுக்காக தேவைப்படக்கூடிய மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு மருத்துவமனைக்காக இடம் கொடுத்துருக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வாங்க மீதி என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் மக்களே. ஒர்க் ஷெட், இங்கே என்ன மாதிரி வேலைகள் கொடுத்தாங்க சிறை கைதிகளுக்கு அப்படின்ற ஒரு செட்டப் இருக்கிற இடம் தான் இங்கே இருக்கோம் இப்போ. ஸோ உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர வைக்கிற அந்த இடம் தான் வந்து ஆயில் மில். ஸோ செக்காட்டுற தண்டனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தண்டனையை, அதாவது வேலையும் வாங்கிக்கிறது தண்டனையும் கொடுக்கறது, அது வந்து இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கான அடையாளமாக இந்த இடம் வச்சுருக்குறாங்க. ஸோ அதே செக் இது தான், ஆயில் இது மேனுவலாகவும் பண்ணுறாங்க. இவங்க வந்து இவ்வளோ தத்ரூபமாக ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, நிஜமான ஆள் மாதிரியே இருக்குது. குட். ஸோ மக்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதோ பாருங்கள், பனிஷ்மெண்ட் பாருங்கள். இந்த வார்டன், ஐ திங்க் இந்த அடிக்கிறவர் தான் வார்டனாக இருப்பார், இவர் தான் வார்டன் நினைக்கிறேன். நம்மளுடைய தியாகிகள் எல்லாம் இப்படி தான். அதுவும் கால் பாருங்கள், லாக் போட்டுடுறாங்க, மூவ் பண்ணக்கூடாதுன்ட்டு. நல்லா பாருங்கள், இந்த இடம் பாருங்கள், பாதத்தை அந்த லாக்கில் போட்டுட்டு அவர் அங்கே சாய்ச்சிட்டு சவுக்கடி சாட்டையால் அடிக்கிறது பனிஷ்மெண்ட்டு. ரத்தம் சொட்ட அடிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் பயப்பிள்ளைங்க. இப்போ பார்க்குறது காஸ்டியூம் எப்படி இருப்பாங்க, பனிஷ்மெண்ட் ட்ரெஸ், செயின் ஃபிட்டர், பார் ஃபிட்டர். இதுவும் ஒரு தண்டனை. சாக்கு பையில் ட்ரெஸ் மாட்டிட்டு அதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் போல். அதுக்குள்ளே மேபி எறும்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அது பண்ணியிருக்காங்க. இங்கே இவரை பாருங்கள், இது வந்து செயின், இது முழுக்க செயினால் அவரை வந்து ஹேங் பண்ணுறது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அவருக்கு மூமெண்ட் இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா செயின் இல்லை, ராடு இருக்குது. இந்த கைதிகளை ராடு வச்சு ஒரு சில மூமெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3வது பாருங்கள், டோட்டலி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனே இங்கே தான் இருக்குது. ஏன்னா ராடுக்கு நடுவில் கீழேயும் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்டால் அவங்க மூமெண்ட்டே ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடுமையான தண்டனைகளும் இந்த மாதிரி செயினுங்களை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த சிறைச்சாலையோட என்ட்ரன்ஸில் என்ன மாதிரி இங்கே வேலை செஞ்சாங்க கைதிகள் அண்ட் என்ன மாதிரி முறைகளில் அவங்களுடைய மூமெண்ட்டை கட்டுப்படுத்தினாங்கன்றதை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். தண்டனைகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் மக்களே. இப்போ நம்ம போகிற இந்த இடம் பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டின் உச்சகட்டமான தூக்கு தண்டனை கொடுக்குற இடத்துக்கான அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் படங்களில் பார்த்துருப்போமே. ஏப்பா, தனக்கு பிடிக்காதவங்க, சரிப்பட்டு வராதவங்க, ஓவராக நியாயம் பேசுகிறவங்களெல்லாம் இந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஹேங் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த தூக்கு மேடை. ஸோ அங்கே மேலே பண்ணுறாங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம்
கீழ் பகுதி ஹேங் பண்ணுற அவங்க அந்த ஹேங்கிங் ஸ்டார்ட் முடித்ததுக்கப்புறம் கீழே அவங்கள ரிசீவ் பண்ணுற இடம், அவங்களுடைய சடலத்தை ரிசீவ் பண்ணுற இடம் கீழே இருக்குது. ஏ அப்பா அப்பா, இவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. இன்றைக்கே பாருங்கள், மேலே ஹேங் பண்ணிவிட்டு கீழே தொங்கிடுவாங்க. ஸோ இது மாதிரி எத்தனை தியாகிகள், எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரம் நம்மளுடைய சுதந்திரம். அவங்களுக்குலாம் உண்மைக்கு நம்ம என்னன்னைக்கும் கடமைப்பட்டிருக்காங்க. இவ்வளோ தூரம் ஒரு தீவுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு நமக்காக அடிவதையெல்லாம் வாங்கி, பெரிய விஷயம். இந்த பனிஷ்மெண்ட்டின் தூக்கு தண்டனையை பார்த்து முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ளே போகிறோம். ஸோ ஜெயில் அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு சிறைச்சாலையும் சிறைக்குள்ளேயும் என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஜெயிலுக்கான என்ட்ரி. எப்படி இருக்கும் பாருங்கள். இன்னைக்கே நமக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் தப்பே செய்யாமல் ஜெயிலுக்குள்ளே வந்து போகிறக்கு ஆக்சஸ் இருக்கிற ஒரே இடம் இந்த அந்தமான் செல்லுலார் சிறைச்சாலை தான். ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போ உள்ளே வந்தாச்சு. இதோ பாருங்கள், இதுதான் ரூமோட அளவு. ஒரு 6 ஸ்டெப்பு வச்சோன்னா ரூம் முடிஞ்சிருச்சு. சின்ன ஸ்டெப்பு. இந்த இடத்துல தான் அவங்க இருந்திருப்பாங்க. இங்கே பாருங்க, மேபி இது வழியாக அவங்களுக்கு ஃபுட்டோ தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து ஹூக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. அவங்க மூமெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சங்கிலியில் கட்டி போகக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் LIB தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.